வணக்கம் நண்பா. மோட்டோரோலா G10 பவர் அப்புறம் G30 இந்த ரெண்டு ஃபோனோட ரிவ்யூ உங்களுக்கு வீடியோ பண்ணுறதா சொல்லியிருந்தேன். அதாவது இந்த வீடியோவில் ரிவ்யூ தான் பார்த்துக்க போகிறோம், கூடவே லைட்டாக சின்ன சின்ன கம்பேரிசனும் உங்களுக்கு பண்ணியிருக்கிறேன். அதாவது எந்த ஃபோன் சிறந்ததுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு ஃபோனுக்கும் என்னென்ன சர்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுத்துருக்குறோங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி சர்டிஃபிகேஷன் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஃபோன் கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதை டேப் பண்ணி ஆள் விடும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜென்யூனான நல்ல தகவல்கள் உங்களுக்கு கொடுக்கும்போது உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். கரெக்டாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, ஃபஸ்ட்டு கேமராவில் இருந்து ஆரம்பிப்போம். G10 பவரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு மெயின் கேமரா, அதாவது பிரைமரி கேமரா உங்களுக்கு 48 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் அல்ட்ரா வைட் ஷாட் இருக்கிறதுக்காக இன்னொரு 8 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. மேக்ரோக்கு இன்னொரு 2 மெகாபிக்சல், டெப்த்துக்கு இன்னொரு 2 மெகாபிக்சல், இப்படி 4 கேமரா G10 பவரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் G30 பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு பிரைமரி கேமரா, அதாவது மெயின் கேமரா உங்களுக்கு 64 மெகாபிக்சலில் தந்திருக்காங்க. அப்புறம் அல்ட்ரா வைடுக்கு சேம் தான் 8 மெகாபிக்சல், மேக்ரோக்கும் சேம் தான் 2 மெகாபிக்சல், டெப்த்துக்கும் சேம் தான் 2 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. ஓவரலாக பார்க்கும்போது G30 நல்லா இருந்த மாதிரி தெரியுது. ஸ்பெக் படி பார்க்கும்போது நம்ம லாஸ்ட் சாம்பிள் பார்க்கலாம், சரியா? அதே மாதிரி G10 பவருக்கும் G30 பவருக்கும், G30 பவர் கிடையாது, G30 இது ரெண்டுக்கும் ஒரு விஷயம் சேமாக இருக்குது. அதாவது கேமரா வைஸ் உங்களுக்கு பிக்சல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ஃபுல் ஹெச்டியில் வீடியோ எடுக்கும்போது 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் மெயின் கேமரா மூலிமா எடுத்துக்கலாம். இது ஒரு பாசிட்டிவான விஷயம். இதுக்கப்புறமா G10 பவரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 6000 mAhல பேட்டரி தந்திருக்காங்க. G30யில் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெண்டுலேயுமே உங்களுக்கு 20 வாட்டில் சார்ஜர் தந்திருக்காங்க. G10 பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 460 ப்ராசர் பயன்படுத்தியிருக்காங்க, கோல்காமோடது. அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா கோல்காமோட 662 ப்ராசர் பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் ரெண்டுலேயுமே உங்களுக்கு ஆட்ரினோ ஜிபியூ தான் பயன்படுத்தியிருக்காங்க. ரெண்டுமே சேமாக தான் இருக்குது, பட் சின்ன சேஞ்ச் தெரியுது செக் பண்ணி பார்க்கும்போது. அப்புறம் G10லேயும் G30லேயும் உங்களுக்கு 4GB RAM கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே உங்களுக்கு 64GB ஸ்டோரேஜ் தந்திருக்காங்க. ரெண்டுலேயுமே நீங்கள் 1TB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெண்டுலேயுமே உங்களுக்கு டைப் சி போர்ட் தந்திருக்காங்க. தென் சென்சார் வைஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுலேயுமே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க, ப்ராக்சிமிட்டி சென்சார் கொடுத்துருக்காங்க, ஆசிலோமீட்டர் சென்சார் கொடுத்துருக்காங்க, லைட் சென்சார் கொடுத்துருக்காங்க, ஜைரோஸ்கோப் இருக்குது. இதுக்கப்புறம் G10 பவரோட பேக் சைடை பாருங்கள், உங்களுக்கு பிளாஸ்டிக் பார்ட் தான். அதே நேரத்தில் G30 பொறுத்த மட்டும் பாருங்கள், பார்க்குறது ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. அது ஒரு போர் லெவலில் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ரக்டு மாதிரி இருக்குது, அவ்வளோதான் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். அப்புறம் ரெண்டுலேயுமே உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 11 வாய்ஸ் லோட் பண்ணியிருக்காங்க. கூகுளோட டைரக்ட் வாய்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டாக் ரோம் ஆடெல்லாம் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. அதே மாதிரி சேஃபாக இருக்கும். கூகுளோட பிக்சல் ஃபோனை நீங்கள் பயன்படுத்துகிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வருது. அதே மாதிரி ப்ரைவசிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஃபோன்லேயுமே. ரேட்டு சீப்பாக இருந்தாலும் அவங்க விஷயத்தை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. திங்க் ஷீல்டு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு லெவலுக்கு மேலே உங்களோட டேட்டாவை திருட முடியாது. சில பிராண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக விட்டுருவாங்க, பார்க்குறதுக்கு ஹார்ட்வேர் எல்லாம் வந்து வேறு லெவலில் கொடுப்பாங்க. வேறு ஒரு வழியில் உங்ககிட்ட இருந்து உங்கள் ப்ரைவசியை விற்று காசு சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி இவங்க பண்ணலை. இதுக்கு வந்து அவங்களுக்கு அவார்டே கொடுக்கலாம் இந்த விஷயத்தை. அதாவது டேட்டா வந்து எவ்வளோ செக்யூராக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு செக்யூராக பண்ணியிருக்காங்க, சாம்சங் பண்ணுற மாதிரி. நண்பா, இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ரெண்டு ஃபோனுக்குமே உங்களுக்கு IP52 ரேட்டிங் தந்திருக்காங்க, அதாவது வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங். இதை வாட்டர் ரெப்பலண்ட் டிசைன் கூட சொல்லிக்கலாம். சின்ன சின்ன தூரல்களாக ஃபோன் தாக்கு பிடிக்கும். பெரிய அடமலையில் கொண்டு காமிச்சிங்கன்னா சீன் அவுட்டு தான், அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்க்ரீன் உங்களுக்கு 6.5 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க, IPS டிஸ்பிளே தான் ரெண்டுலேயுமே. அதே மாதிரி ரெண்டு ஃபோனும் பார்க்குறதுக்கு ஒரு ஃபோன் உங்களுக்கு ஸ்லிம்மான மாதிரி தெரியலாம், பட் பெரிய அளவுக்கு ஸ்லிம்மெல்லாம் கிடையாது. சின்ன வித்தியாசம், சின்ன சின்ன எம்எம்ல உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். மற்றபடி ஃபோன் பார்க்குறதுக்கு ஒரே சைஸ் மாதிரி தான் இருக்குது, நீங்கள் பார்க்கும்போது தெரியும். பட் டிசைன் சைஸ் பார்க்கும்போது ஒரு ஃபோன் உங்களுக்கு சின்னதாக இருந்த மாதிரி தெரியும், அதாவது G30 சின்னதாக இருந்த மாதிரி தெரியும். பட் ரெண்டுமே ஒரே சைஸ் தான் இருக்குது, ஷார்ட்டாக சொல்ல போனால். இதுக்கப்புறமாட்டு இந்த ரெண்டு ஃபோன்லேயுமே இன்னொரு மெயினான டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது G10 பவரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஃபியூல் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. G30 பொறுத்த மட்டும் ஃபியூல் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஃபியூல் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னா ஒன்றும் கிடையாது. ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு பெட்ரோல் பல்க்கு போகிறீங்க, டேங்கை ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லிடுறீங்க, அவங்க வந்து ஃபில் பண்ணுறாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு ஃபில் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இது சூப்பர் ஃபாஸ்ட்டாக உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணி விட்டுக்கும். அதாவது இதை பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்கிறேன். இதுக்கப்புறமா இன்னொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது G30ல் உங்களுக்கு NFC இருக்குது, G10ல் உங்களுக்கு NFC இல்லை. இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ்.
ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1500 அந்த ரேஞ்சுக்குள்ளாடி தான் வரும். ஒரு 4000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் வரும்னு எதிர்பார்த்தேன். பட் ரீசெண்டாக அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 1500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் அந்த ரேட்டுக்குள்ளாடி தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த ஃபோன் வேணுங்கிறத. இனி உங்களுக்கு ஃபோட்டோ சாம்பிள் காமிக்கிறேன். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருக்குது, டிஸ்பிளே எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எந்த அளவுக்கு வேலை செய்யுது, இதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்கிறேன். இன்னும் கவனமாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். அதாவது இது ஒரு பட்ஜெட் கிங் சொல்லிக்கலாம். ஏன்னா 10,000 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபோன் கொடுத்துருக்காங்க. இனி கேமரா சாம்பிள் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது G10 மூலிமா பேக் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட ஷாட். இந்த ஃப்ளவரை பார்த்து வச்சுக்கோங்க. சேம் ஃப்ளவரை உங்களுக்கு G30 மூலியமாக எடுத்து காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது G10 எந்த அளவுக்கு டீட்டெயில் கவராக இருக்குங்கிறத பாருங்கள். இன்னும் டைம் கொடுக்குறேன் உங்களுக்கு, ஒரு 10 செகண்ட் கொடுக்குறேன். கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறத பாருங்கள். அதாவது ஃப்ளவரை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளவரை மட்டும் பாருங்கள். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி நான் என்ன பண்ண போகிறேன்னா G30க்கு மாற்ற போகிறேன். மாற்றினேன் நண்பா, மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற ஷாட் G30 மூலிமா எடுக்கப்பட்டது. எந்த அளவுக்கு இதில் டீட்டெயில் கவராக இருக்குங்கிறத பாருங்கள். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இனி இன்னொரு சாம்பிள் நான் காமிப்பேன். G10க்கும் காமிப்பேன், G30க்கும் காமிப்பேன். அதாவது ரியாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குங்கிறதும் நான் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறது தான் அடுத்த சாம்பிள் நான் காமிக்கிறது. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இது நான் ஒரு செம்பருத்தி பூக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஒரு ரோஸ் கலர் செம்பருத்தி பூன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சேஞ்ச் பண்ணுறேன். G10 ஷாட் எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். கரெக்டாக கலரை பார்த்து வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த மட்டும் G10 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரலான கலர் கண்டிப்பாக கொடுக்கல. அதை பார்க்கும்போது தெரியும். இதோட ஒரிஜினல் கலர் எந்த மாதிரி இருக்குங்கிறத நான் அடுத்த கேமராவுக்கு மாற்றும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது G30ல் இருக்கக்கூடிய கேமராவுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது இந்த கலர் எல்லாமே பார்த்துக்கோங்க, எங்கெங்கே கரெக்ஷன் தேவைப்படுதுங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது கலர் ப்ரொடெக்ஷன் எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது இதோட கேமரா அல்காரிதம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறத பாருங்கள். இது நான் சேஞ்ச் பண்ணுறேன் நண்பா. G30க்கு மாற்றுறேன். அதே ஃபோட்டோ தான் செம்பருத்தி பூ G30 மூலிமா எடுக்கப்பட்டது. இங்கே பாருங்கள், சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த செம்பருத்தி பூ பாருங்கள், G30ல் எடுக்கப்பட்ட ஃபோட்டோவை பாருங்கள். கலர் வந்து பார்த்திங்கன்னா அச்சு அசலாக அக்யூரேட்டாக, அதாவது நான் எப்படி பார்க்குறேன்னா அதே மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. இனி உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட செல்ஃபியை காமிக்கிறேன். அதாவது லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது G10 மூலிமா எடுக்கப்பட்டது, ரைட் சைடில் பார்க்குறது G30 மூலிமா எடுக்கப்பட்டது. செல்ஃபியை பாருங்கள். ஒரு 10 செகண்ட் உங்களுக்காக அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், லெஃப்ட்டும் பாருங்கள், ரைட்டும் பாருங்கள். எது பெஸ்ட்டாக வந்திருக்குங்கிறத நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த மட்டும் 2 கேமராலேயும் ஹார்ட்வேர் நல்லா வேலை செஞ்சுருக்கு. பட் சாஃப்ட்வேரில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. மேபி அதை ஃப்யூச்சரில் சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி நான் என்ன பண்ண போகிறேன்னா பேக் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட நார்மல் ஷாட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லெஃப்ட் சைடில் பார்க்குறது G10, ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறது G30. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இது ஒரு 5 செகண்ட் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு போர்ட்ரேட் சேஞ்ச் பண்ணுறேன். பாருங்கள், சேஞ்ச் பண்ண போகிறேன். சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறது போர்ட்ரேட் ஷாட். லெஃப்ட் சைடில் இருக்கிறது G10, ரைட் சைடில் இருக்கிறது G30. பாருங்கள், சாஃப்ட்வேர் வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்தளவுக்கு கரெக்டாக வேலை பண்ணலை. நீங்கள் பார்க்கும்போது தெரியும். கரெக்டாக உன்னிப்பாக பாருங்கள், எல்லா இடங்கள்லையும் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் உங்களுக்கு எது எப்படி இருக்கோ அதை அப்படியே நான் காமிக்கிறேன். எவ்வளோ எஃபோர்ட் என்னால் வந்து போட முடியுமோ அவ்வளோ போட்டு நான் இது கிட்டத்தட்ட ஒரு 5 நாளுக்கு மேலே ஆயிருக்கு. இனி உங்களுக்கு இந்த ஃபோன் ஒரு ஆப்ஜெக்டை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுதுங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது G10 மூலிமா எடுக்கப்பட்ட வீடியோ. ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸிங்கில் தான் இருக்குது. இது நான் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இது டிடெக்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுதுங்கிறத பாருங்கள். சீக்கிரமாக ஃபோக்கஸ் ஆகுது. G10 பொறுத்த மட்டும் அவங்களுக்கு பரவாயில்ல, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது, பிரச்சனை இல்லை. கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுது, பிரச்சனை இல்லை. இந்த விஷயத்தில் அல்காரிதம் கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு. கரெக்டாக பண்ணியிருக்காங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். அவங்களுடைய ஒர்க்கை கரெக்டாக போட்டிருக்காங்க. இனி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன் இந்த ஃபோனுக்கு. இனி G30 மூலிமா எடுக்கப்பட்ட சாம்பிளை நான் காமிக்கிறேன். அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுதுங்கிறத பாருங்கள். சேஞ்ச் பண்ண போகிறேன் நண்பா. சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குறது G30 மூலிமா எடுக்கப்பட்ட வீடியோ எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஃபோக்கஸ் ஆகுதுங்கிறத பாருங்கள்.
பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, அதாவது ஒரு ஆப்ஜெக்டாக இது திடீர்னு ஃபோக்கஸ் பண்ணல. நீங்கள் பாருங்கள், கரெக்டாக உன்னிப்பாக பாருங்கள். இது ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, யோசிக்குது, ரொம்ப யோசிக்குது. ஏன்னா சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோக்ராமர் வந்து கரெக்டான அல்காரிதம் கரெக்டான இடத்துல வந்து அந்த லைன் ஆஃப் கோடிங் வந்து கரெக்டாக அவங்க கொடுக்கல. ரொம்ப யோசிக்குது. சாம்சங்கை பொறுத்த மட்டும் அதாவது இது வேறு லெவலில் இருந்திருக்கும். இன்றைக்கி சின்ன ஆப்ஜெக்ட் பெரிய ஆப்ஜெக்ட், அது ஆப்ஜெக்ட்டுங்கிற ஒரு விஷயம் அது கண்டுபிடிச்சிச்சின்னு வச்சுப்போம். கரெக்டாக அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி உடனே கொடுத்துரும். அதாவது திடீர்னு யோசிக்கிறோம், அதாவது வித்தின் செகண்டில் அதை யோசித்து முடிவு எடுத்துரும். இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொலாப்ஸ் ஆகுது. என்ன பண்ணலாம், என்ன பண்ணது ஒன்றுமே தெரியாமல் அதே யோசிக்குது. என்ன பண்ணலாம் இதை ஃபோக்கஸ் பண்ணதா வேண்டாமா, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனி உங்களுக்கு மேக்ரோ ஷாட் காமிக்கிறேன். அதாவது லெஃப்ட்டில் தெரிகிறது G10 மூலிமா எடுக்கப்பட்ட மேக்ரோ ஷாட், ரைட்டில் தெரிகிறது G30 மூலிமா எடுக்கப்பட்ட மேக்ரோ ஷாட். எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள், ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்காக ஒரு 7 செகண்ட் காமிக்கிறேன், கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. இது முடித்ததுக்கப்புறமா ஃப்ரண்ட் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட வீடியோ சாம்பிள் காமிக்கிறேன். இதை ரெண்டுமே கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. மேக்ரோ லென்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குங்கிறத பாருங்கள். இனி சேஞ்ச் பண்ணுறேன். இனி செல்ஃபி வீடியோ பாருங்கள். ஃப்ரண்ட் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட வீடியோ எந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறத பாருங்கள். விண்டு ஹெவியாக இருக்குது, அந்த சிச்சுவேஷன் எடுத்த வீடியோ. ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள்ஸ் எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். லோ லைட்டில் எடுக்கிற வீடியோ. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6:25 இருக்கும் ஈவினிங். இந்த லைட்டுக்கு ஓகே, நல்லா தான் வந்திருக்கு. நான் மோசமாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன், பட் பரவாயில்ல, ஃபேஸ்லாம் ஓரளவுக்கு தெரியுது. ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள்ஸ் டைம் பார்த்திங்கன்னா இப்போது 6:31 இருக்கும். G30 மூலிமா எடுக்கிறேன். ஃப்ரண்ட் கேமரா இது நல்லாவே வந்திருக்கு, அதை விட சூப்பராக வந்திருக்கு. அந்த சாம்பிள் பார்த்துருப்பீங்க. இது அதை விட கொஞ்சம் லைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவ்வளோ இருட்டுலையும் பளிச்சுன்னு ஃபேஸ் எல்லாம் காமிக்குது, நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல, அதை விட இது பெட்டராக இருக்குது. ஒரு 1000 ரூபா கூட வருதுன்னு சொல்லிட்டு கஞ்சம் பிடிச்சிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் சாம்பிள். இல்லை பரவாயில்ல, ஒரு 1000 ரூபா இல்லை எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னா இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்கு. சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம், ஹார்ட்வேர் அது மேக்ஸிமம் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே கொடுத்துருக்கு. பட் சாஃப்ட்வேரில் சின்ன சின்ன இது இருக்குது. இனி உங்களுக்கு பேக் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட வீடியோ சாம்பிள் காமிக்கிறேன். எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். லெஃப்ட்டில் இருக்கிறது G10, ரைட்டில் இருக்கிறது G30. லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்காதது ரீசன் என்னென்னா, ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை வந்து என்னால் காமிக்க முடியாது. இப்படி எடுக்கும்போது வித்தியாசத்தை என்னால் காமிக்க முடியும். அதாவது உங்களுக்கு எளிமையாக புரியணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா அந்தளவுக்கு நேர்மையாக தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். நண்பா, நீங்கள் ஒரு விஷயத்தை 10 நிமிஷத்தில் பார்த்துடுவீங்க. ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பல நாட்கள் ஆகும். ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் அந்தளவுக்கு நேர்மையாக பண்ணுவேன். ஸோ இரவு நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங்காக டைம் ஒதுக்கும்போது 12 மணி ஆகும், 1 மணி ஆகும் தூங்குறதுக்கு. இந்த அளவுக்கு எஃபோர்ட்டை போட்டு தான் எது எப்படி இருக்கோ அதை அப்படியே நான் காமிப்பேன். அதாவது பகல் நேரங்களில் கேமரா சாம்பிள் எடுக்கிறது, இரவு நேரங்களில் வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் டெஸ்டிங், அப்புறம் லோடு கொடுக்குறது, இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதாவது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஷேர் பண்ணுறது அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நமக்கு அது பெரிய வருத்தமாக இருக்குமா. அதாவது அவங்களுக்காக நாங்கள் இவ்வளோ எஃபோர்ட்டை போட்டதுக்கப்புறம் அவங்க தரப்புலேருந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஷேர், லைக் ஏதாவது கமெண்டாக பண்ணால் கூட எங்களுக்கு ஓகே, நம்ம போட்ட எஃபோர்ட்டுக்கு வந்து ஒரு இது கிடச்சிருக்குங்கிற அந்த இதாவது இருக்கும். பட் சிலர் வந்து பண்ணவும் மாட்டாங்க. அது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏன்னா ஒரு நேர்மையாக பண்ணுறவங்களுக்கு அது என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரு ஃபீல் வந்து வரும். நண்பா, ஸ்க்ரீனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கலாம், பட் அந்தளவுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய டிஸ்பிளே வேறு. ஸோ உங்களுக்கு திருப்திக்காக நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். கேமிங்கை பொறுத்த மட்டும் உங்களுக்கு G10 ஓரளவுக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. G30 உங்களுக்கு பரவாயில்ல, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் என்ன பிரச்சனைனா, G30 உங்களுக்கு 5000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க, பட் பேக்கப் அதிகமாக கொடுக்குது. G10 என்னன்னு தெரியல, 6000 mAh பேட்டரி தந்திருக்காங்க, பட் பேட்ரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகுது. அந்த பிரச்சனையை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது, என்னடா இது 6000 mAh வந்து சீக்கிரமாக பேட்ரி வந்து ட்ரெயின் ஆகுது, அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்குது. அந்த மாதிரி என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. உண்மையாக என்ன மாதிரி இருக்கோ அதை அப்படியே சொல்லியிருக்கிறேன், அவ்வளோதான். இனி வந்து ஸ்க்ரீன் எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். பட்டு டிஃப்ரென்ஸ் உங்களால் இதில் கண்டுபிடிக்க முடியாது. ஓவரலாக பார்க்கும்போது
G10க்கு டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் நான் கொடுத்துருக்கிறேன். G30க்கு டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம் நண்பா. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபோனை ரிவ்யூ பண்ணணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அப்புறம் ஓப்போவோட F19 Pro ப்ளஸும் ப்ரோவும் உங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் வந்து அன்பாக்ஸ் பண்ண முடியுமோ பண்ணுறேன். அப்புறம் ரிவ்யூ பண்ணுறதும் சீக்கிரமாக பண்ணுறேன். டைமும் அதிகமாக தேவைப்படும். அது ஒரிஜினலாக ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு டைம் ரொம்ப தேவைப்படும். ஜஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி நம்ம ஷார்ட் எடுத்தோன்னா அதுக்கு வந்து அதாவது அந்த ஷார்ட்டை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி அந்த மாதிரி போயிட்டுருக்க முடியும். ஆழமாக நம்ம செக் பண்ண முடியாது. அதை தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.